அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு 7ஆம் வகுப்புக்குரியது. முதல் பருவம் எண்ணியல் பாடத்தில் பெருக்கலின் பண்புகளை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். முழுக்களின் பெருக்கல் பண்புகள். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது பங்கீட்டு பண்பு. கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அது ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பங்கீட்டு பண்பு அப்படின்னா என்ன? அது வந்து a into b plus c equal to a into b plus a into c. அதாவது பங்கீட்டு. அந்த பண்பை வந்து நிறைவு செய்தா அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு கணக்கு வழியாக இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, a is equal to -2ன்னு கொடுத்துருக்காங்க. b என்பது 4, c என்பது 5. இதை வந்து இந்த பங்கீட்டு பண்பு a into b plus c equal to a into b plus a into c. இந்த பங்கீட்டு பண்புல இந்த முழுக்களை பிரதியிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி இது நிறைவு செய்தா அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பங்கீட்டு பண்பு என்னது? a into b plus c ஈக்குவல் டு பங்கீட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? a into bன்னு போடுறோம். a into b plus a into c. இப்போ ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? -2ன்னு கொடுத்துருக்காங்க. -2 பெருக்கல் பியோட மதிப்பு என்ன? 4 + 5 இஸ் ஈக்குவல் டு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பாருங்க, a into b. a என்பது -2 பெருக்கல் b என்பது 4 பிளஸ் a என்பது -2 பெருக்கல் c என்பது 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பெருக்கி பார்க்க போறோம். -2 அப்படியே போட்டுக்கிறோம். பெருக்கல் 4 5 கூட்டினால் 9 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 2 4 8. அடுத்து பிளஸ் போட்டுக்கிறோம். -2 இன்ட்டு 5 -10. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். அடுத்து இது ரெண்டையும் பெருக்கிறோம். மைனஸ் பிளஸையும் பெருக்கினா என்ன வந்துடும்? -2 9 18 is equal to, இங்க பாருங்க, இது வந்து குறைமுழுவும் கூட்டினால் கூட்டி என்ன பண்றோம்? அந்த குறைமுழுக்குரிய குறியீடை இட வேண்டும். அப்ப 8 10 கூட்டினால் 18 -18 ரெண்டு புறமும் சமமாக வந்திருக்கு. அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் a into b plus c equal to a into b plus a into c. இது வந்து முழுக்களின் பெருக்கலானது கூட்டலின் மீது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்கிறது. புரிஞ்சுங்களா?